ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் கான்செப்டை நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாக கிளியராக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு பேசிக்கான ஒரு கான்செப்ட் மூலமாக சொல்கிறேன், கேட்குங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியா என்கிட்ட இருக்குது. அந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட இல்லை. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாததுனால என்னால் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம இப்போ மார்க்கெட்டுக்கு போவோம் இல்லையா, அந்த மாதிரி என்னுடைய ஐடியாஸை நான் ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறேன். ஏதாவது ஒரு ஐடியா எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், ஒரு டீ ஷாப் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டீ ஷாப் வைக்கிறதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட்டு இல்லை. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு 10 பேர்கிட்ட என்னுடைய ஐடியாவை சொல்கிறேன். அதில் ஒவ்வொருத்தருக்குமே என்னுடைய ஐடியாவை 10 பேரில் எல்லாருக்குமே பிடிச்சிருக்காது இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்கும், ஒவ்வொருத்தருக்கும் பிடிக்காது. அதில் யாராவது ஒரு சிலர் அப்ரிஷியேட் பண்ணி அதுக்கான ஒரு அமௌண்ட் என்கிட்ட கொடுப்பாங்க. என்னால் ஒர்க் பண்ண முடியாது, நீ பிஸ்னஸ் பண்ணி வர ப்ராஃபிட்டை நம்ம பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான அமௌண்ட் கொடுப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு டீ கடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 1 lakh தேவைப்படுது. இந்த 1 lakhக்கு எப்படி பிரிக்கிறேன்னா, இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறவங்க மினிமம் ஒரு ஆள் ஒரு 10,000 ரூபாயாவது கொடுக்கணும். ஸோ ஒரு மினிமமாக ஒரு ஷேருடைய வேல்யூ நான் என்னென்னு கொடுக்குறேன், 10,000 ரூபான்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். அது மாதிரி என்னுடைய மேக்ஸிமம் ஷேருடைய வேல்யூ மேக்ஸிமம் ஷேர் எத்தனைனா 10 ஷேரு இன்ட்டு 10,000 ரூபான்னும் போது எனக்கு ஒரு 1 lakh எனக்கு கிடச்சிருது. கரெக்டாக? அப்போது இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் எத்தனை ஷேர்னாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இது நான் சொல்லிடுறேன். ஸோ ஒவ்வொருத்தரும் பர்சன் 1 எக்ஸாம்பிள் அவர் ஒரு ஷேர் வாங்கிக்கிறாரு. 2வது பர்சன் என்ன பண்ணுறாரு, ஒரு 2 ஷேர் வாங்கிக்கிறாரு. 3வது பர்சன் எனக்கு ஒரு 5 ஷேர் வாங்கியிருக்கிறாரு. 4 அடுத்து ஒரு 2 ஷேர் வாங்கிடுறாரு. அடுத்து 5வது பர்சன் ஒரு ஷேர் வாங்கிடுறாரு. ஸோ எனக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஐடியா இருக்குது. இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், ஒர்க் பண்ண போகிறேன். என்னவா, ஒரு டீ ஷாப் வைக்க போகிறேன். இந்த ஷாப்பில் வர ப்ராஃபிட்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஷேர் வைஸ் பிரித்து கொடுக்க போகிறேன். இப்போ எனக்கு சிம்பிளாக சொல்லணும்னா, இதே ஒரு டீ கடை ஷாப்லேருந்து எனக்கு ஒரு 1 lakh ப்ராஃபிட் வருது. இந்த ப்ராஃபிட்ன்றது என்னென்னா, என்னுடைய பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எனக்கான அமௌண்ட்டு, இதெல்லாம் எடுத்து கடையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் போக ஒரு 1 lakh ப்ராஃபிட். யார் பணம் கொடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டிய காசில் எனக்கு ஒரு 1 lakh கையில் நிற்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 lakh எப்படி பண்ணுறேன்னா, அந்த ஷேர் வைஸாக பிரிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு பர்சன் எவ்வளோ, ஒரு ஷேர் தான் வாங்கியிருக்கிறாரு. அப்போ அந்த 1 lakh பிரிக்கும்போது இதையும் நம்ம 10ஆக பிரிச்சுக்கலாம். அப்படி பிரிக்கும்போது ஃபஸ்ட்டு பர்சனுக்கு ஒரு 10,000 ரூபாய் நான் ப்ராஃபிட்டில் கொடுத்துருவேன். செகண்ட் பர்சனுக்கு 20,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் கொடுத்துருவேன். தேர்டுக்கு 50,000 ரூபாய் ப்ராஃபிட்டில் கொடுத்துருவேன். ஃபோர்த்துக்கு 20, ஃபிஃப்த்துக்கு 10,000. ஸோ ஷேரும் ஈக்குவலாக பிரிஞ்சாச்சு, அவங்களுக்கு போய் சேர வேண்டிய ப்ராஃபிட்டும் கரெக்டாக பிரிஞ்சாச்சு. ஸோ இதைத்தான் ஐடியா மட்டும் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்றவங்க அவங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்களுடைய ஐடியாஸை சொல்கிறாங்க. அந்த ஐடியாஸை வச்சு ப்ராஃபிட் பண்ணுறாங்க. அந்த ப்ராஃபிட்டை ஷேர் ஹோல்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இதுதான் ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் கான்செப்ட். ஒரு ஸ்டோரியாக சொல்லியிருக்கேன். செபி அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட்டே ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பிலிருந்து என்ன பண்ணுறாங்க, யார் யாரெல்லாம் இது மாதிரி ஐடியாஸோடு இருக்காங்களோ அவங்கள ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி அந்த கம்பெனியை செபிக்கு கீழே கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த மார்க்கெட்டில் அவனுடைய கம்பெனி, இப்போ ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்குது. அந்த ஷேர் மார்க்கெட்டில் கவர்மெண்ட்டு என்ன பண்ணாங்க, செபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கனைஸை க்ரியேட் பண்ணாங்க. இந்த செபிக்கு கீழே இந்த ஐடியாஸ் எல்லாம் இருக்காங்களே, அப்போ டீ ஷாப் வைக்கிறவங்க, ஸ்டீல் கம்பெனி வைக்கிறவங்க, துணிக்கடை வைக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே ஒரு கம்பெனியாக லிஸ்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. கம்பெனி 1, 2, 3, 4ன்னு சொல்லிட்டு லிஸ்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. இந்த செபியை இவங்க செபிக்கில் இருக்கிறதுனால
ஸோ இது கவர்மெண்ட்டோடைய அஃபீஷியல்ன்றதுனால இந்த செபிக்கு கீழே லிஸ்ட் அவுட் ஆகிற எல்லா கம்பெனியுமே ட்ரஸ்டபிள். ஃபர்ஸ்ட் ஒன் டீ ஷாப்பு, செகண்ட் ஒன் வந்து துணிக்கடை, இது மாதிரி வாட் எவர் எந்தனாலும் பேங்க் செக்டார், இந்த மாதிரியான ஒரு கம்பெனிஸ்லாம் க்ரியேட் பண்ணி அது செபிக்கு கீழே லிஸ்ட் அவுட் பண்ணி அதுக்கு சில சர்டன் ரூல்ஸ்லாம் இருக்குது. அது அவங்களுடைய ப்ரொசீஜர். ஓகேவா, முடிஞ்சது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு இன்வெஸ்டராக வரும்போது செபிக்கு கீழே இருக்குது. ஓகே, டீ ஷாப்புக்கு என்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா இருக்குதுன்னா இவங்ககிட்ட ஒரு 1 லேக்கு, இந்த ஐடியா எனக்கு இன்னும் ரொம்ப பிடிச்சிருக்கு, இவங்ககிட்ட ஒரு 2 லேக்கு, இவங்ககிட்ட ஒரு 4 லேக்கு. இது மாதிரி என்னுடைய அமௌண்ட்டை நான் பிரித்து ட்ரஸ்டபுளாக போட முடியும். இதை வந்து இந்தியாவில் கண்காணிக்கிறவங்க தான் செபி. ஸோ இந்த கம்பெனி யாருமே செபிக்கு கீழே இருக்கிறதுனால நம்மளை வந்து ஏமாத்துறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த ஒவ்வொரு கம்பெனியும் மந்த்லி அல்லது குவார்ட்டர்லி அல்லது ஆஃப் இயரு அல்லது 1 இயருக்கு ஒன்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை வந்து ஷேர் பண்ணுது. ஸோ அந்த கம்பெனி என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம அந்த ஷேரை வந்து வாங்கிறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நாம் வந்து இந்தியன் ஸ்டாக்குன்னு போகும்போது இந்த செபிக்கு கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆகியிருக்கிறத வந்து சிம்பிளாக ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம வந்து ஸ்டாக்கை வாங்கிக்கலாம். இதுதான் ஷேர் மார்க்கெட்டுடைய பேசிக் கான்செப்ட். சிம்பிளாக நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பர்சன், என்னால் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஷேர்லாம் வாங்க முடியுமா? ஷோர், யாருனாலும் வாங்கலாம். ஒர்க்கிங் பர்சன், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வீட்டிலே இருக்கிறவங்க யாருனாலுமே இந்த ஷேர் வந்து வாங்கலாம். ஷேர் மார்க்கெட்னால் என்னன்றது இப்போ தான் நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம். இது நிறைய பேர் ஆப்பில் பண்ணணுமா, வெப்சைட்டில் பண்ணணுமா, இல்லை பெரிய பெரிய பிசி வேணுமா, என்ன பண்ணணும்னு நிறைய ஐடியா இல்லாமல் இருக்காங்க. இது சிம்பிள் தான். நம்ம வெப்சைட்லேயும் பண்ணிக்கலாம், ஆப்லேயும் பண்ணிக்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த செபி என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனி நம்பர் 1, இந்த கம்பெனியில் ஒரு 10,000 ஷேர் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த 10,000 ஷேரையும் ஒவ்வொரு பர்சனுக்கும் நம்மளால் கொடுக்க முடியாது. ஓகேவா? ஏன்னா என்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு நான் ஒரு 5 ஷேர் வாங்குவேன், இவங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டுக்கு ஒரு 10 ஷேர் வாங்குவாங்க, இவங்க 1 வாங்குவாங்க, இவங்க 2 வாங்குவாங்க. அப்போ இந்த 10,000 ஷேர் இவங்ககிட்ட வந்து பிரித்து கொடுக்க முடியாது செபியால். அப்போது செபி என்ன பண்ணாங்க, செபிக்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியோடைய ஷேருமே இதே மாதிரி 2000 கம்பெனியோடைய ஷேர் இருக்கும் செபி கண்ட்ரோலில். ஸோ செபி இதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, இத்தனையும் நம்ம டைரெக்டாக மக்கள்கிட்ட கொடுக்க முடியாது, அதனால இவங்களுக்கும் நடுவில் ஒரு புரோக்கர்ஸை வந்து கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போது செபி என்ன பண்ணுவோன்னா, புரோக்கர்கிட்ட எக்ஸாம்பிளுக்கு ஒரு கம்பெனியோடைய 10,000 ஷேர் இருக்குதுன்னா நீ மினிமம் வந்து ஒரு 5,000 ஷேராவது வாங்கிக்கணும். இப்போது இந்த புரோக்கர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 2 ஷேர், 1 ஷேர், 5 ஷேர், 10 ஷேர்னு பிரித்து கொடுக்கலாம். இந்த புரோக்கர்ஸ் தான் நம்ம அடிக்கடி டிவியில் பார்க்குற ஜீரோதா, அப்ஸ்ட்ராக்டு, ஏஞ்சல் 1, இது மாதிரியான நிறைய புரோக்கர்ஸ்லாம் இப்போ ஐபிஎல்லாம் பார்க்கும்போது ஏஞ்சல் 1, ஜீரோதா, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ செபி என்ன பண்ணுறான், மொத்த கம்பெனியும் அவன் கண்ட்ரோல் எடுத்து ஒவ்வொரு கம்பெனியும் வாட்ச் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஒரு கம்பெனியோடைய வேல்யூக்கு ஏற்ற மாதிரி ஷேராக பிரிக்கிறான். அந்த ஷேரை மொத்தமாக பல்காக இந்த நம்ம ஹோல்சேலர் மாதிரி புரோக்கர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க. புரோக்கர்ஸ் தான் நமக்கு ரீட்டைல் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்படி தான் இந்த ஷேர் மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகாது. நீங்கள் வந்து இப்போ ஒரு ஷேர் இப்போ டாட்டாவில் வாங்குறதா இருக்கட்டும் அல்லது வேறு எந்த கம்பெனியோட ஷேர் வாங்குறதா இருந்தாலுமே நம்ம ஒரு புரோக்கர் மூலமாக வாங்கி அந்த புரோக்கர் இவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. இப்போ ஒரு டவுட் வரலாம், ப்ரோ செபி தானே நமக்கு வந்து மெயின், இப்போ இந்த புரோக்கர் நம்மளுடைய ஷேரை ஏமாற்றிட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு ஷேருமே புரோக்கர் மூலமாக செபியில் ரிஜிஸ்டர் ஆகிடும். இந்த புரோக்கர் போனால் கூடமே நம்ம வாங்கின ஐடியை வச்சு நம்ம செபிக்கிட்ட டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ புரோக்கர் போயிட்டா என்ன பண்ணுறதுன்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் இதுதான். ஸோ புரோக்கர் போனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை, நமக்கான ஐடி இருக்குது, நம்ம போயிட்டு செபியில் டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நம்ம ஒரு ஷேர் மார்க்கெட்டில் வரணும், ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இப்போ கரண்ட் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு. அப்போது ஒவ்வொரு ஸ்டாக்குமே ஒவ்வொரு ரேட் இருக்கும். தென் எக்ஸாம்பிளுக்கு இப்போது சிம்பிளாக சொன்னால் டாடா ஸ்டீல் ஒரு 400 ரூபா போயிட்டுருக்கோம். அப்போது அந்த ஒரு குவான்டிட்டி நான் வாங்கணும், ஒரு ஷேர் வாங்கணுன்னா ஒரு ஷேரை தான் ஒரு குவான்டிட்டின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த ஷேர் வாங்கினா என்கிட்ட 400 ரூபா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கணும். இது மாதிரி நம்ம எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது நம்ம கையில் இருக்கணும். இது வந்து சேஃபாக நாட்டா
டெஃபினட்டாக சேஃப் தான். இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து அப்ரூவல் கொடுத்து அது செபி கண்டக்ட் பண்ணி செபியிலேருந்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சேஃப் தான். ஒர்க்கிங் டைம் இதுக்குன்னு பர்டிகுலராக ஒர்க்கிங் டைம்லாம் கிடையாது. இந்தியன் மார்க்கெட் படி இந்தியனுடைய ஒர்க்கிங் டைம் மார்னிங் 9:15 டு ஈவினிங் 3:15 வரையும் ஒரு டேவுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பனிங் டைமில் நம்ம பையோ செல்லோ பண்ணிக்க வேண்டியது தான். அடுத்து ஹையர் எண்ட் பிசி தேவையா? நோ நீட். கவர்மெண்ட் லேப்டாப் எனஃப். மொபைல்லையே நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம். கொஞ்சம் சார்ட் வந்து பார்த்து நான் டெக்னிக்கல் இதெல்லாம் பண்ணும்போது வர அடுத்து அது சொல்லுவோம். டெக்னிக்கல் பண்ணும்போதெல்லாம் ஒரு பேசிக் கவர்மெண்ட் லேப்டாப்பாவது இருந்தால் பெட்டர். லீகல் ஆர் இல்லீகல்? டெஃபினட்டாக இந்தியன் மார்க்கெட் இந்தியாவில் பண்ணுறது வந்து லீகல் தான். ஃபாரெக்ஸ் வந்து சம்டைம்ஸ் லீகல்ன்றாங்க, சம்டைம்ஸ் இல்லீகல்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய டாபிக். இதை பற்றின வீடியோ வேணால் சொல்லுங்கள், நான் செப்பரேட்டாக எடுத்து போடுறேன். எஸ்ஐபி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஐபிஓ இந்த மாதிரிலாம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ்ஐபி வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ ப்ரோ இவ்வளோ ப்ராசஸ்லாம் இருக்குது, என்னாலலாம் போயிட்டு அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இதெல்லாம் பண்ணி நான் போயிட்டு மார்க்கெட்டை பார்த்து இது ஏறுமா இறங்குமானெல்லாம் என்னால் பார்த்துட்டு இருக்க முடியாதுன்றவங்களுக்காக தான் இந்த மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி அப்படின்றது க்ரியேட் பண்ணாங்க. இது சிம்பிள் கான்செப்ட் தான். இதை பற்றினும் டெப்த்தான வீடியோ இருக்குது, வேணும்னா கேளுங்க சொல்லலாம். மாதம் நான் 2000 ரூபா கொடுத்துட்றேன். அந்த காசை வச்சு நீங்கள் ப்ராஃபிட் பண்ணி உங்களுக்கான ஷேர் உங்களுக்கான அமௌண்ட் எடுத்துக்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற ப்ராஃபிட்டை எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்ற மாதிரி. இப்போ மந்த்லி 2000 ரூபா கொடுத்துட்றேன், இல்லை 5000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா அதை வந்து அங்கே வந்து ஒரு கம்பெனி யாராவது ஒருத்தர் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று க்ரோன்னு வச்சுப்போம். க்ரோன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க, மந்த்லி 2000 வாங்குறாங்க. அதுக்கு மினிமம் இன்ட்ரெஸ்ட்டை ஒரு 12% எக்ஸாம்பிளுக்காக போட்டு இயருக்கு என்னவோ அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. இது ஒரு மெத்தடு. மியூச்சுவல் ஃபண்டுன்றது மொத்தமாக கொஞ்சம் அமௌண்ட்டை போட்டுடலாம், இல்லை அதுலேயே நம்ம எஸ்ஐபி மெத்தடும் ஃபாலோ பண்ணிக்கலாம். போட்டு நமக்காக வேற ஒருத்தர் ஒர்க் பண்ணி ப்ராஃபிட் பண்ணி கொடுப்பாங்க. டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத சிம்பிளாக இப்போ ஒரு டாட்டா கம்பெனி, இந்த டாட்டா கம்பெனியில் ஓகே போகிறோம், இந்த கம்பெனி வந்து ஓகே நல்ல கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலாக ஒரு ஃபண்டமெண்டலாக அந்த கம்பெனியும் தெரியும், நல்ல ஒரு கம்பெனி நல்ல க்ரோத் ஆகும்னு தெரியும். ஜஸ்ட்டு அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னா அதில் அந்த ஷேர் வந்து ஒரு 100 ஷேர். ட்ரேடிங் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை, டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி இந்த இடத்துலேருந்து இங்கே மூவ் ஆகும், இங்கேருந்து இது ரிட்டர்ன் வரும்ன்றதை வந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதாவது ட்ரேடிங்கிறது டே பை டே அவங்களுக்கு தேவைன்னா உடனே வாங்கிக்குவாங்க, இல்லைனா விட்டுருவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது வந்து ஜென்ரலாக அவங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஆல்ரெடி பிஃபோராக சொல்லியிருந்தோம் இல்லையா, ஒரு டீ ஷாப்பு அதுக்கு நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறேன் அந்த மாதிரி. ஓகேவா? ஹவ் டு ஃபைண்ட் ஸ்கேம். இப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டை வச்சு நிறைய ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. ப்ரோ நாங்கள் வந்து கால்ஸ் கொடுக்குறோம், நாங்கள் சொல்கிறோம் இதை வாங்குங்க, உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரும், அதில் எங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் கொடுங்க, இந்த மாதிரி சொல்கிற யாரையுமே நம்பாதீங்க. ஸ்கேம். நமக்கு டைரெக்டாக செபி இருக்குது, செபிக்கு கீழே புரோக்கர் இருக்காங்க, புரோக்கருக்கு கீழே நாம் இருக்கிறோம். யார்? நீங்கள். ஸோ இந்த சர்க்கிள் வந்து ட்ரஸ்டடு. ஸ்கேம்ன்றது யாருன்னா இந்த புரோக்கருக்கும் நடுவில் ஒருத்தர் இருப்பான். என்ன பண்ணுவான் அவன் வந்து உங்ககிட்ட, ப்ரோ நீங்கள் என்கிட்ட காசு கொடுங்க, நான் புரோக்கரில் போட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். நாம் என்ன பண்ணுவோம், இவங்ககிட்ட காசு கொடுத்தோம்னா இவன் வந்து புரோக்கரில் போடுறானா இல்லையா, ஷேர் வாங்குறானா இல்லையான்றது நமக்கு தெரியாது. இதுவே நாமளே டைரெக்டாக புரோக்கரில் போட்டோம்னா நமக்கே தெரியும். ஸோ மூணாவது ஒரு மனுஷங்கிட்ட பணத்தை கொடுத்து பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்கேம். அவன் உங்களுக்கு நல்லதாகவும் செய்யலாம், கெட்டதாகவும் செய்யலாம், இல்லை கடையை காலி பண்ணிட்டும் போயிடலாம். இந்த லைன் எல்லாம் முடிஞ்சுதா? அடுத்து ஓகே இதெல்லாம் பேசிக் ப்ரோ எனக்கு தெரியும். அடுத்து இதுலேயும் நிறைய இருக்குது. புரோக்கர்ஸ். இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லையா, செபிக்கு கீழே புரோக்கர், புரோக்கருக்கு கீழே நாம். இந்த புரோக்கர்ஸ் தான் ஜீரோதா, ஏஞ்சல் ஒன், க்ரோ, இது மாதிரி நிறைய இருக்குது. இந்த புரோக்கர்ஸ்லையுமே நாம் செபி ரிஜிஸ்டர்டு, ஓகேவா, செபி ரிஜிஸ்டர்டு புரோக்கரை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ணணும்.
அடுத்தது வாட் இஸ் என்எஸ்சி பிஎஸ்சி. இந்த ஸ்கேம் 1992 பார்த்தீங்கன்னாக்க அந்த மூவிலேருந்து தெரியும். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சந்தை க்ரியேட் பண்ணி அந்த சந்தையில் போயிட்டு நம்ம பார்த்து பண்ணுறோமா, அது மாதிரி ஆஃப்லைனில் மட்டும்தான் இருந்தது. நாம் ஒரு ஷேர் வாங்கணும்னா பாம்பேயில் இருக்கிற சென்செக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங் தெரியும், நிறைய பேருக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், நியூஸ் எண்டிங்லலாம் சொல்லுவாங்க பங்குச்சந்தை நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே அந்த ஆஃப்லைன் ஸ்டோரில் போயிட்டு அங்கே நமக்கு புரோக்கர்ஸ் இருப்பாங்க, அந்த புரோக்கர்ஸ் கிட்ட பேசி தான் நம்ம ஷேர் வாங்க முடியும். இந்த ஹர்ஷத் மேத்தாவுடைய ஸ்கேம் அந்த மூவி பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். அந்த ஸ்கேமுக்கு அப்புறம் தான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லிட்டு ஆன்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இந்த ஆன்லைனுக்கு எடுத்துகிட்டு வந்ததுனால யார் எங்கேருந்துனாலும் ஷேரை வாங்கலாம், விற்கலாம், எப்போனாலும் பண்ணலாம். அதுதான் நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு அந்த ஆஃபீஸ்லேருந்து ஒர்க் பண்ணி எல்லாமே இந்த செபிக்கு கீழே இருக்கிற புரோக்கர்ஸ் எல்லாருமே இவங்கக்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஹவ் டு இன்வெஸ்ட் சிம்பிள் தான். நம்ம ஒரு புரோக்கர்கிட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் நமக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியில் ஷேரை வாங்கியோ விற்கையோ நம்ம பண்ணிக்கலாம். மார்க்கெட் கிராஷ் அப்படின்னா சிம்பிள், ஏதோ ஒரு நியூஸ், இப்போது அமெரிக்காவில் ஏதாவது ஒன்று நடந்தால் கூட அது நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்டை பாதிக்கும். ஏன்னா நம்மளுடைய இந்தியன் கண்ட்ரியில் பாதிக்கு மேலே ஃபாரின் இன்வெஸ்டர் மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க நாட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அவங்க நாட்டில் ஏதாவது ஒரு பூகம்பம், அல்லது அந்த கம்பெனியில் ஏதாவது ஒரு பிரச்சனை, அந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டில் ரொம்ப திவாலில் போயிட்டுருக்கு அப்படின்னும் போது அவங்களுடைய ப்ரைஸ் ஏறிட்டு இருக்குது, சடனாக ஒரு ஃபால் கொடுப்பாங்க. ஏன்னா எங்கிருந்து நியூஸஸ்லாம் ஃபைன் பண்ணலாம். இந்த நியூஸஸ்க்கெல்லாம் மணி கண்ட்ரோல். அந்த ஆப்பில் எவ்ரி நியூஸ், ஷேர் மார்க்கெட்டோடைய ரிலேட்டிவான நியூஸ் எல்லா நியூஸுமே இந்த மணி கண்ட்ரோல்ன்ற ஆப்பில் கிடைக்கும். டாட்டா இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறோம் இல்லையா, அது எல்லாமே ஷேர், அந்த ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கமோடிட்டின்றது வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணுற கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், அதுக்கப்புறமா பிடிசினாக்க பிட்காயின், கிரிப்டோ கரன்சியில் அது வரும். ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல், ஏதாவது ஒரு கம்பெனி, எக்ஸாம்பிளுக்கு சாம்சங் எடுத்துக்கலாம். சாம்சங் இந்தியாவில் கிடையாது, அது ஃபாரின் கம்பெனி, எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, நல்ல ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி கடந்த ஒரு 10 வருஷமாக நல்ல பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனி இன்னும் மேலும் மேலும் வளரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் ஃபண்டமெண்டல். டெக்னிக்கல்ன்றது இந்த கம்பெனியில் என்னென்ன நடக்குது, இந்த கம்பெனியுடைய ப்ராஃபிட் லாஸ் என்ன, இந்த கம்பெனியோடைய இது கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, இவங்க ப்ராடக்ட் எல்லாம் சேல் ஆகுமா, மக்கள் இதெல்லாம் லைக் பண்ணுறாங்களா. ஸோ அந்த கம்பெனியை பற்றி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் டெக்னிக்கல். புல்லிஷ், மார்க்கெட் நல்ல ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்குன்னா அது நம்ம புல்லிஷ்னு சொல்கிறோம். இல்லை ஃபால் ஆகிட்டுருக்கு அப்படின்னாக்கா பியரிஷ். ஜஸ்ட் இது ஒரு டெக்னிக்கல் வேர்ட். புல்லிஷ்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு அர்த்தம், பேரிஷ்னா மார்க்கெட் கீழே வருதுன்ற அர்த்தம். அடுத்து ஸ்டாக் அண்ட் இண்டெக்ஸ். இப்போ ப்ரோ என்னால் ஏதாவது ஒரு கம்பெனியில் பண்ண முடியாது. அதாவது இப்போது 2000 கம்பெனி இருக்குது, அந்த 2000 கம்பெனியில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஒரு 50 கம்பெனி லிஸ்ட்டு பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், செபிக்கு கீழே என்எஸ்சி ஆர் பிஎஸ்சி, அவங்களுக்கு கீழே தான் புரோக்கரு, அவங்களுக்கு கீழே தான் நாம. ஸோ இப்போ இந்த என்எஸ்சி லிஸ்ட் அவுட், இவனுக்கு கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற ஒரு 2000 கம்பெனி இருக்குன்னா அதை லிஸ்ட் அவுட் பண்ணி டாப் 50 கம்பெனி அல்லது டாப் 100 கம்பெனி அல்லது பேங்க் செக்டார், மெடிக்கல் செக்டார், இது மாதிரி சம்திங் வாட் எவர் அவன் செக்டார் வைஸாக பிரிச்சிருப்பான். அதில் இப்போ டாப் 50, இப்போ என்எஸ்சி அப்படின்னும் போது அவனுடைய குறியீடு நிஃப்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நிஃப்டி 50.
இப்போ இந்த நிஃப்டி 50ல் 50 கம்பெனியோடைய ஷேர் இருக்கும். இப்போ இந்த நிஃப்டி 50ல் 50 கம்பெனியோடைய ஷேர் இருக்குது. அந்த கம்பெனியோடைய ஷேரை நம்ம பல்காக வாங்கிட்டோம்னா ஏதாவது ஒரு கம்பெனி லாஸ் ஆனால் கூட மீதி இருக்கிற கம்பெனி வந்து ப்ராஃபிட் பண்ணி கொடுத்துரும் அந்த மாதிரி. ஸோ சிங்கிளாக வாங்கிறதுக்கு பதிலாக பல்காக வாங்குகிறோம், அதுக்கான அது வந்து இண்டெக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸ்டாக்குனா சிங்கிள் கம்பெனி, பல்காக ஒரு 10 கம்பெனி சேர்ந்ததுன்னு வரும்போது இண்டெக்ஸ், இந்த மாதிரி பேர் சொல்லுவோம். சார்ட் அண்டு கேண்டில்ஸ். இந்த டெக்னிக்கல் அனலைசர்ஸ்லாம் பார்த்தோம்னாக்க டெக்னிக்கல் அனலைசர் எல்லாருமே வந்து சார்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, கேண்டில்ஸ் இதெல்லாம் இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்குற அப்கமிங் கிளாஸஸில் சார்ட் அண்டு கேண்டில்ஸை யூஸ் பண்ணி தான் பை செல்லிங்கெல்லாம் பிளான் பண்ணுவாங்க. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ். இப்போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் 50 கம்பெனி இருக்கும். இப்போ நிஃப்டி 50ல் 50 கம்பெனியோடைய ஷேர் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 25,000 ரூபாய் வருது ஒரு ஷேருடைய வேல்யூனா, நம்மளால் வந்து ஒரே ஒரு ஷேர் 25,000 ரூபாய் தந்து வாங்க முடியாது. இது 25,000லேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறினா கூடவே நமக்கு 100 ரூபாய் தான் ப்ராஃபிட். ஸோ இது எல்லாராலுமே அஃபோர்டபுள் பண்ண முடியாதுன்றதுக்காக தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த 25,000 ரூபாய்க்கு ஒரு எக்ஸ்பிரி டேட் கொடுத்து அந்த எக்ஸ்பிரி டேட்டில் இவங்க வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா ஒரு கம்மியான ப்ரைஸ்க்கு ஒரு 250 ரூபா 300 ரூபாய்க்கு வர மாதிரி ஒரு எக்ஸ்பிரி டேட், இதுக்குள்ளே நீங்கள் வாங்கி விற்றுக்கலாம், இதுக்குள்ளே நீங்கள் பண்ணிக்கலான்ற மாதிரி கொடுத்தாங்க. இது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கிளாஸில் இன்டெப்த்தாக சொல்லி கொடுக்குறேன். ஹவு டு ஃபைண்ட் எ குட் கம்பெனி. டெஃபினட்டாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு தெரிஞ்சிட்டாலே நமக்கு பழக்க வழக்கத்தில் இருக்கிற கம்பெனிஸ் மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்துக்கணும் பிகினிங்கில். இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு பேங்க் செக்டார் எடுக்கிறோன்னாக்க நமக்கு நல்லாவே தெரிஞ்ச பேங்க் செக்டாரில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். இப்போ இந்தியன் பேங்க், எஸ்பிஐ, கோட்டக்கு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி இது மாதிரி. இல்லை வேறு ஏதாவது சைடு போகலான்னாக்க ரிலையன்ஸு, ஜியோவுடையது தான் ரிலையன்ஸு. அப்புறம் இன்னும் நம்ம நிறைய ஸ்டாக் இருக்குது. டாட்டாவிலேயே நிறைய கம்பெனி லிஸ்ட் அவுட் ஆகிட்டுருக்கு. அப்புறம் சிமெண்ட்டு, இந்த மாதிரி ஒவ்வொரு செக்டார்லேயுமே இருக்கிற கம்பெனி எல்லாமே அங்கே ரிஜிஸ்டர் ஆகிட்டு இருப்பாங்க. இது மாதிரி நமக்கு பழக்கப்பட்ட பேர்லேயும் நமக்கு நல்லா தெரிஞ்ச கம்பெனிலையுமே இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெட்டர். அடுத்து இன்ட்ராடே, ஸ்விங்கு, ஸ்கேல்பிங்கு, இது பண்ணினா என்னன்றது ஒரு பேசிக். நான் இன்ட்ராடே ட்ரேடர், எனக்கு மார்க்கெட்னால என்னன்னு தெரியுது, அவன் வந்து என்கிட்ட இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா சிம்பிளாக ஒரே விஷயம்தான், இன்றைக்கே ஒரு ஷேரை வாங்கி டுடே ஒரு ஷேரை வாங்கி இன்றைக்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் இன்ட்ராடே. ஒரு ஸ்விங்கு அப்படின்னாக்க இன்றைக்கி டுடே வாங்கி நெக்ஸ்ட் வீக்கில் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ஸ்விங்கு. ஸ்கேல்பிங்னா ஒரு 5 to 10 நிமிஷத்துக்குள்ளே ப்ராஃபிட் பண்ணியோ அல்லது லாஸ் பண்ணியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேர் ஸ்கேல்பிங். நம்ம ஒவ்வொருத்தர் செய்கிற ஒர்க்கை பொறுத்து ஒரு பேர் இருக்கும். இவங்க வந்து துணி துவைக்கிறவங்க, இவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த டைமில் வாங்கி எந்த டைமில் விற்கிறீங்களோ அதுக்காக பேர் தானே தவிர மற்றபடி இதனால் எந்த எஃபர்ட்டும் மார்க்கெட்டில் இல்லை. ஓகேவா? ஸோ மேஜராக இருக்கிற எல்லா டாபிக்ஸுமே நம்ம வந்து கவர் பண்ணிட்டோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்காகவே கவர் பண்ணலாம். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி